வணக்கம் சார். இதுமாரி யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்பவுமே ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சென்னையிலேருந்து நம்ம இங்கே லோக்கல் நிறைய பேர் வந்திருக்காங்க. சென்னையில் லாங் டைம் ஒரு RS 200 எடுத்து நாங்கள் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அகேஞ்சி இப்போ வந்து நம்ம யூடியூப் பார்த்துட்டு மணி தம்பியோடதும் நம்ம யுவராஜ் பைக்ஸ் 2 சேனலில் யூடியூப்பை பார்த்துட்டு சென்னையிலேருந்து வந்து நேற்று வந்து அங்கே கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து நேற்று தம்பிக்கு மட்டும் வந்தாங்க பார்த்துட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு யமகா மெக்கானிக்கோடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாமே ப்ராப்பர். இவர் அப்பா இவர் தான் வண்டி எடுக்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டு மெக்கானிக்கு, இவர் அப்பாவோட சம்மதத்தோட ஒரு மெக்கானிக்கோடு எடுத்து வந்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம இந்த வண்டியோட குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா நம்ம மெக்கானிக்கிட்டே கேட்டுக்கலாம். ஸோ வண்டியோட டீட்டெயில் பார்த்திங்கன்னா 2023 R15 வெர்ஷன் 4 வண்டி வேறு லெவல் வண்டி. அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு 165 சம்திங் போட்டுருன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு ஒரு பெஸ்ட்டான ரேட்டு, இவங்களோட திருப்தியான ரேட்டுக்கு கொடுத்துருக்குறேன். ரெடி கேஷ் தான் பண்ணியிருக்காங்க. சார்கிட்ட கேட்கலாம் மீதியை. அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை ஃபஸ்ட்டு முறை பார்க்குற மாதிரி தான் யுவராஜ் பைக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. ஏன்னா இப்போ சென்னையிலேருந்து நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கு. இங்கே என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்றது, என்னென்ன வண்டி வருது, என்னென்ன மாடல் வருது அப்படின்றது எல்லாமே யூடியூப் மூலம் தான் இன்றைக்கி வீடியோவில் உட்காந்தபடியே உங்கள் ஃபோன்லேருந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். ரேட்டு, மாடலு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம சேனல் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ நம்மளோட யுவராஜ் பைக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சார்கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நன்றி ஐயா. ஏன்னா எல்லாமே பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா அவ்வளோ தூரம் போகிறீங்க, இங்கேயே எடுத்துங்க அப்படி தான்றேன். ஸோ நம்பி இவ்வளோ தூரம் அனுப்பிச்சி நம்ம எங்கள் யுவராஜ் கன்சல்ட்டிங்கில் எடுக்க வச்சுருக்கீங்க. அதுக்கே ஒரு மனந்த நன்றி. ஸோ நம்ம மெக்கானிக் கேட்கலாம். சார் வணக்கம் சார். தேங்க்யூ. ஏன்னா எல்லா மெக்கானிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேருக்கு நம்ம கூட்டம் வந்தோம், இந்த வண்டியில் இந்த குறை சொல்லணும் அந்த குறை சொல்லணும் அப்படின்றது ஒரு நல்ல வண்டியை வந்து குறை சொல்லுவாங்க. இது நம்ம வந்து என்னென்னா இது நம்ம எல்லாருக்கும் ஒரு இது தான் இருக்கிற மாதிரியே கரெக்டாக சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த டவுட்லாம் கேட்டிங்க பார்த்தீங்களா, அதுக்கே ஒரு மிக்க நன்றி. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு வண்டியோட கண்டிஷன் பற்றி. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது. எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பக்கா இருக்குங்களா? ஏன்னா ஒரு மெக்கானிக் வந்து இன்னொரு மெக்கானிக்கு இன்னொரு கடையில் வந்து எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது பெரிய விஷயம். குறை நல்லாவே இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு குறை சொல்லுவாங்க. இவர் இருக்கிற மாதிரியே சொல்லியிருக்காரு. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது பாருங்கள் நம்ம நீங்கம்மா தம்பி தான் மெயின். இதில் ஏசி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி டயர் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு, அதுக்கு எல்லாத்தையும் இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து இவ்வளோ தூரம் வர்றது பெரிய விஷயம். சென்னையிலேருந்து வர்றது லோக்கலில் 1 மணி நேரம் தூரத்தில் வந்து போகிறோம் அப்படின்றது வேறு விஷயம். நீங்கள் சொல்லுங்கப்பா. இப்போ கொடுக்குற காசுக்கு வீண் போகாத வேல்யூவாக பண்ணி கொடுத்தீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகேப்பா. சரிங்களா, மனசுக்கு பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க. ஏன்னா அவ்வளோ கடை இருக்குது சென்னையில். கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ பக்கத்துலேயே போனோம்னா நமக்கு போகுது பேட்டை எல்லாம். கண்டிப்பாக எவ்வளோ வண்டிங்க, எவ்வளோ இன்றைக்கி சென்னை தான்